வெல்கம் டு சம்மம் சை. என்னடா எங்கே இருக்கோன்னு பார்க்குறீங்களா? இது வந்து ஒரு ஊர், கொஞ்சம் ஃபேமஸான ஊர். இது எந்த ஊருன்னு சொல்கிறேன். ஊத்துக்காடு எல்லையம்மன் கோயில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபேமஸ் ஊத்துக்காடு தான் இது. அங்கே தான் இருக்க ஒரு ஊர் உள்ள. அந்த ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு பார்க் இது. இதோட சூழலில் பாருங்கள், இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம விளையாடி இருக்கோம். ஆலமரம், அரசு மரமாக ஆலமரம். அது தாங்காது நம்ம வீட்டுக்கு. கம்மியாக இருக்கு பார்த்தீங்கன்னா. ஊர் உள்ளே வந்தோம், ஒரு வேலையாக வந்தோம். சரி, அந்த வேலையை முடிச்சுட்டு ரிட்டர்ன் பண்ணால் இந்த மாதிரி ஒரு இடம், இப்படி ஒரு ஆலமரம் வேறு லெவலில் இருக்குது. சரி, அப்படியே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். இந்த ஊத்துக்காடு எல்லையம்மன் சொல்கிறாங்களே, அது வந்து ஃபேமஸ்ஸு. பெரியபாளையம் இந்த மாதிரி கோயிலில் வந்து ஊத்துக்காடு ஃபேமஸ்ஸு. உண்மையிலே ஊர் வந்து அவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்குது. நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஊரில் பெரிய ஊர் தான், பெரிய பஞ்சாயத்து இது. அருமையாக இருக்குது. அந்த கோயிலை நான் காமிக்கிறேன், அதுவும் நம்ம ஸ்க்ரீனில் வரும். ஊரில் வந்து பெரிய பஞ்சாயத்து, ஃபேமஸான ஊர்னால ஒவ்வொரு தெருவுக்குமே வந்து சிசிடிவி கேமரா இருக்குது. செம்ம மேட்ரு அது. அதனால் நிறைய குற்றங்கள் வந்து தவிர்க்கப்படும். போலீஸ் நிறைய போட்டுருக்காங்க. இப்போ என்ன சீசன்னா, இங்கே திருவிழா சீசன். எல்லா வீட்லேயும் வந்து கூழ் ஊற்றுறது எல்லாமே பண்ணுறாங்க. செம்மையாக இருந்தது. அந்த டைமில் தான் நம்ம உள்ளே வந்தோம். உள்ளே வந்தோன்னே இந்த இடம் பார்த்தோம். அதில் நம்ம தலைவர் இருக்கிறாரு. தலைவர் ஒரு வசனம் இருக்குது. என்னென்னா, நான் தலை குனிந்து எழுதிய சட்டம் என் மக்களை தலை நிமிர செய்தது. வேற லெவலு. அப்படியே இந்த டேங்க்லாம் பாருங்களேன், ஃபுல்லாக புதுப்பிச்சிருக்காங்க. ஊருக்காக வந்து டேங்க்லாம் புதுப்பிச்சிருக்காங்க. வேற லெவலில் இருக்குது. யார் யார் பண்ணியிருக்கா எல்லாமே போட்டிருக்காங்க. 1,03,000 மதிப்பு. சூப்பரில். ஒரு ஊருக்கு வந்து இன்னும் நல்லா பண்ணணும், அதெல்லாம் செம்மையாக பண்ணிக்கிறாங்க. எதுக்கு நம்ம விளாக் தானே போடுறோம். இந்த மாதிரி ஊருக்குலாம் நிறைய போவேன், சில வேலைகளுக்காக போடுறது. ஸோ அப்படியே நம்ம எடுத்து எல்லாம் மக்களை காமிக்கலாம்ல. ரொம்ப ரேரு இதெல்லாம் வந்து ஊரெல்லாம் கிராமங்களில் காட்டுறதெல்லாம் ரொம்ப ரேரு. நானும் சிட்டியில் வளர்ந்த பையன், ஆனால் கிராமங்கள் மேலே ஒரு இது. அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். நிறைய இந்த மாதிரி கிராமத்தில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி, அந்த விஷயம்லாம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? என்ன, நான் சிங்கிளாக கொஞ்சம் போயின்னுக்கிறோம். நம்மளால் இன்னும் வரல, தீபக் அவர் வரல. இன்னும் நிறைய நம்ம கேங்லாம் இருக்குது. அடுத்தடுத்து வீடியோஸில் கேங்லாம் வரும். செம்ம ஃபன்னாக இருக்கும். ஆக்சுவலாக இது ஃபன் வீடியோவில் ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வச்சுங்களேன். கேம் ஃபுல்லாக இதில் ஞாபகம் இருக்காங்க. சின்ன வயசில் இது வந்து ஒரே ஒரு ஊருக்கு ஒரே ஒரு பார்க் கட்டுவாங்க. அது வந்து இருக்கும், பாதி பஸ்ஸில் ஓட்டையாக இருக்கும். இதை தாண்டி வந்து இதில் குதித்து விளையாடி இதுக்கு ஒரு கியூ நிற்கும். அந்த கியூவுக்கு ஒரு சண்டை நடக்கும். இது பாருங்க, இதெல்லாம் ஏதோ பிடுங்கி போட்டுக்கிறாங்க. தெரிஞ்சு போச்சு. இது வந்து இப்படி ஆடும். கரெக்டாக இது ஆடும், ஆனால் இது எதுவும் சரி பண்ணல. எல்லாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாங்கன்னா குழந்தைங்க நல்லா விளையாடும். அருமையாக இருக்குது. கிராமத்தில் வந்து இந்த விஷயம்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. இதுவும் அப்படி தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த ஊத்துக்காடு எல்லையம்மன் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா, சென்னையிலேருந்து வரோம் அப்படின்னா, வண்டலூர்லேருந்து ரைட் எடுத்து படப்பை, அதாவது வாலாஜாபாத் ரோடு, அந்த ரோட்லேருந்து பிடிச்சி நேராக ஒரு இடம் பிரிட்ஜு வரும். பிரிட்ஜு தாண்டணும் கொஞ்சம் தூரத்தில் நீங்கள் யாருக்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க, எல்லையம்மன் கோயில், ஊத்துக்காடு எல்லையம்மன் கோயில் வந்தீங்கன்னா கேட்டிங்கனாலே ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஆர்ச் வரும். அந்த ஆர்ச் உள்ளே வந்தீங்கனாலே கொஞ்சம் தூரத்தில் 3 கிலோமீட்டர்லேயே கோயில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும். ஊரும் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து பார்க்கலாம். இது வந்து இந்த மந்த்து வந்து கொஞ்சம் சிறப்பான மந்த்து, திருவிழா தான் நடக்குது. மறக்காம ஊரில் வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும், அருமையாக இருக்குது. ஆனால் எல்லாம் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். சரிங்களா? ஓகே, நம்ம உங்களுக்கு கோயிலை காமிக்கிறேன், வாங்க.
ஆர்னி வண்டி. இப்போ கூட பாரு இதில் வந்து ஏதோ பெருசாக பாட்டெல்லாம் ஆட் பண்ண முடியாது. மொத்தமே காப்பி ரைட் வச்சு பாருங்க பாருங்க. பஸ்ஸு பஸ்ஸு ஊத்துக்காடுக்கு இந்த கோயிலுக்கே பஸ் இருக்குல்ல மணி, மினி பஸ்ஸு, அதாவது மெயின்லேருந்து